Hi student, welcome to UC Success Academy. இன்றைக்கு மெட்ரிக்ல சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.2ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோவிங் மேட்ரிசஸ் பை மைனர் மெத்தட். ஸோ இது மெத்தட் பேர் என்னது? மைனர். ஸோ அதே கொஸ்டின் தமிழில் எப்படி இருக்கு பாருங்க. பின்வரும் அணிகளுக்கு சிற்றணி கோவையை பயன்படுத்தி அணித்தரம் காண்க. ஸோ மைனர் மெத்தட் அல்லாட்டி சிற்றணி கோவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போதுமே மாடுலஸ் வேல்யூவை வச்சு கால்குலேட் பண்ணுவீங்க. மாடுலஸ் அப்படின்னு எடுக்கும்போது அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதாவது நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கிறத நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸில் நம்ம ஒரு மாடுலஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணி அந்த மாடுலஸோட வேல்யூ 0 இல்லாமல் இருந்ததுன்னா அதுதான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக எடுப்போம். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் இதோட ஆர்டர் நம்ம பார்க்குறோம். 2 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. ஸோ 2/2 மேட்ரிக்ஸ், இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். அப்போ இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, எப்போதுமே ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணி எடுத்துக்கிடுறீங்க. நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்றீங்க, சிற்றணி கோவை மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாடுலஸ் போடும்போது அது இந்த சிம்பிள்ல தான் எழுதணும். இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற இந்த எலமெண்ட் எல்லாமே இந்த சிம்பிள்ல நம்ம போட்டு எழுதிட்டு, ஸோ இந்த சிம்பிளோட மீனிங் அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, பிரைமரி டயகனல்ஸ். இது வந்து பிரைமரி டயகனல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிரைமரி டயகனல்ல இருக்கிற எலமெண்ட்ஸை மல்டிபிள் பண்ணணும், மைனஸ் செகண்டரி டயகனல்ல இருக்கிற எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி அதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் எடுக்கிறதா என்னது ஜென்ரலா மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 4 - 4 which is equal to 0 வருது. அப்போ என்னன்னா இந்த 2/2 மேட்ரிக்ஸ்க்கு வரல, அதனால எனி நம்பரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது வந்து என்னது A ஈக்குவல் டு, இப்போ நான் வந்து இதுல ஒரு சிற்றணி கோவையை என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஒன்லி 2ன்ற ஒரு எலமெண்ட் மட்டும் எடுத்தேன்னா இதோட மாடுலஸோட வேல்யூ வந்து என்னது 2 தான். அதனால அது வந்து என்ன சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்றதுனால it is not is equal to 0. ஹென்ஸ் அவங்க கேட்டிருக்கிறது என்னது, மேட்ரிக்ஸோடைய ரேங்க். ஸோ மேட்ரிக்ஸோட ரேங்கை வந்து என்னது ரோ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, அது என்னது 1/1 மேட்ரிக்ஸ்ல தான் வருது, அதனால ரேங்க் வந்து 1ன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இது வந்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணி எழுதிக்கிட்டோம். -1 3 4 -7 3 -4. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல ஆர்டர் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுல எத்தனை ரோ இருக்கு, 1 2 3 ரோஸ் இருக்கு. நெக்ஸ்ட் எவ்வளோ காலம் இருக்கு, 1 2. ஸோ 2 காலம் தான் இருக்கு. நம்மளுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ இங்கே மினிமம் நம்பர் வந்து 2, நாட் 2/2 மேட்ரிக்ஸ் தான், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால எனி 2/2 நீங்க எடுத்துக்கணும். ஸோ எனி 2/2 நான் வந்து என்ன பண்றேன், ஒரு சிற்றணி கோவையா ஃபர்ஸ்ட் 4 நம்பர்ஸை எடுக்கிறேன். ஸோ அதை எடுக்கும்போது எப்படி வருது, -1 × -7 becomes 7, -4 × 3 becomes 12 which is equal to -5 வருது. -5ன்றது என்னது நாட் ஈக்குவல் டு 0. அதனால ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னதான் வருது, 2/2 மேட்ரிக்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு மாடுலஸோட வேல்யூ 0 வரல, அதனால ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்றோம், ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணி எழுதிக்கிறோம். ஏ மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு லிட் ஏ இஸ் ஈக்குவல் டு கிவன் மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கணும். இப்போ இது என்ன மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 ரோ இருக்கு. ஸோ 2 ரோ, எத்தனை காலம் இருக்கு, 4 காலம் இருக்கு. ஸோ 2/4. ஸோ இதுல ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கலாம், மினிமமான ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். மேக்சிமமா எந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னது 2/2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் எடுக்க முடியும். அதனால 2/2 எல்லாமே நம்ம செக் பண்ணணும். எப்படிலாம் செக் பண்ணலாம்னா, இந்த எலமெண்ட் மட்டும் எடுக்கலாம், இந்த எலமெண்ட் எடுக்கலாம், இந்த எலமெண்ட் எடுக்கலாம், இதுவும் எடுக்கலாம், இதுவும் அது மாதிரி எனி சிற்றணி கோவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல எடுக்கிறோம். ஸோ இதுல இருக்கிற ஒரு சிற்றணி கோவையா நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு செலக்ட் பண்ணி பார்க்குறேன். So 1 -2 3 -6. இதோட மாடுலஸ் வேல்யூ என்ன வருது பாருங்க, -6. 1 × -6 becomes -6, minus of -6 becomes என்னது +6 வருது, which is equal to என்னது 0. -6 + 6 becomes 0. ஸோ அப்போ அது வந்து இந்த சிற்றணி கோவையில் வராது. அடுத்தது நான் என்ன பண்றேன், இந்த செட் எடுக்கிறேன். ஸோ -2 -1 -6 -3.
என்ன வருது -2 into -3 becomes +6 -6 into -1 becomes +6. அப்போ இது எனக்கு 0ன்னு வருது. அப்போ இந்த சிற்றணி கோவையும் கிடையாது. எனி 2/2ல வருதா இல்லைன்னு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் -1 into 1 becomes -1, -3 into 0 becomes 0 தான். அதனால இது என்னது it is not is equal to 0. அதனால rank of the matrix என்னது 2/2ல மாடுலஸோட வேல்யூ வரல அப்படின்றதுனால rank of the matrix 2ன்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை என்ன பண்ணணும் ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மைனர் மெத்தட் அப்படின்னா மாடுலஸ் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸு 3/3 மேட்ரிக்ஸ் தான். அதனால் அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். டைரெக்டாக அதுக்கு ஃபஸ்ட்டு மாடுலஸ் எடுத்து செக் பண்ணணும். ஸோ 3/3 மேட்ரிக்ஸ்க்கு மாடுலஸ் எப்படி கேல்குலேட் பண்ணால் ஒன்று ஒரு ரோவோ அல்லட்டி ஒரு காலமில் இருக்கிற எலமெண்ட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 into இந்த 1 இருக்கிற ரோவும் காலம் தவிர ரிமைனிங் எலமெண்ட் இருக்குல்ல அதுக்கு என்ன பண்ணணும் மாடுலஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் என்ன இருக்குது -2 இருக்குது. செகண்ட் எலமெண்ட் இருக்கிற பொசிஷன் என்னது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ அது வந்து எனக்கு அந்த பொசிஷனை ஆட் பண்ணனா அது வந்து ஆட் நம்பர் வருது. ஈவன் நம்பர் வந்ததுன்னா அந்த நம்பரை அப்படியே எழுதணும். ஆட் நம்பர் வந்ததுன்னா அது வந்து நெகட்டிவ் சைன் நம்ம போட்டிருந்துருக்கணும். அப்படி எல்லா எலமெண்ட்டோடைய பொசிஷனையும் எப்போதும் செக் பண்ணிக்கணும். ஸோ அதனால நெகட்டிவ் போட்டுட்டு இந்த எலமெண்ட் இருக்கிற ரோவும் காலம் தவிர ரிமைனிங் எலமெண்ட் என்னெல்லாம் இருக்குது 2 -6 5 -1. நெக்ஸ்ட்டு தேர்ட் எலமெண்ட் என்னது 3. ஸோ அதோட பொசிஷன் ஈவன் பொசிஷன் தான். அதனால் அது அந்த நம்பர் இருக்கிற ரோவும் காலம் தவிர ரிமைனிங் எலமெண்ட் எல்லாமே எடுத்து அதுக்கு மாடுலஸ் வேல்யூ எடுக்கணும். ஸோ என்ன வருது -4 -6 becomes +6. நெக்ஸ்ட் இது வந்து +2 into -2 -30 becomes +13 வருது. நெக்ஸ்ட்டு +3 into 2 -20. ஸோ என்ன வருது 2. The 2 into 28 becomes 56 +56. Next 3 into 18 becomes -48 equal to இது வந்து 2 + 56 becomes 58. 58 - 48 becomes 10 வருது. 10 is not equal to 0. அதனால அது வந்து ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 3/3லேயே வந்துடுதுன்றதுனால 3 தான். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் இதோடைய ஆர்டர் என்னது 3 ரோஸ் இருக்குது. ஆனால் காலம் எத்தனை இருக்குது 4 காலம்ஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு இதில் எடுக்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்னது 3/3. 3/3 எல்லா 3/3யும் எவ்வளோ பாசிபிளான 3/3 மேட்ரிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஜென்ரலாக இந்த கொஸ்டினுக்கு இது இந்த ஃபர்ஸ்ட் காலம் தேர்ட் காலம் அண்ட் வந்து ஃபோர்த்து காலமில் உள்ள எலமெண்ட்ஸை வந்து வச்சு பண்ணோன்னா அதுக்கு மாடுலஸோட வேல்யூ வந்து 0 வராது. ஸோ நான் டைரெக்டாக அதை வச்சு நான் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கிற ஒரு சிற்றணி கோவையாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணி எழுதிக்கோங்க 2 4 0 1 3 2. இது வந்து மாடுலஸ் தான் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னென்னா இதில் நீங்கள் மாடுலஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ணும்போது இதில் என்ன இருக்குது 2 எலமெண்ட் 0வாக இருக்கா. அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த காலமை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துல மாடுலஸ் கேல்குலேட் பண்ணும்போது நான் ரோ எலமெண்ட்ஸை செலக்ட் பண்ணேன். இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் காலம் செலக்ட் பண்ணுறேன். ஸோ 0 into இந்த 0 இருக்கிற ரோவும் காலம் தவிர ரிமைனிங் எலமெண்ட் 0 எனிதிங் மல்டிபிள் வித் 0 becomes 0 only. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் ஆல்சோ 0வாக இருக்குது. தேர்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம் 8 into 8 இருக்கிற ரோவும் காலம் தவிர ரிமைனிங் எலமெண்ட் எடுத்தோன்னா அது என்ன வருது 2 1 4 3ன்னு இருக்குது. ஸோ which is equal to 8 into 6 - 4. அப்போ என்னது 2 16ன்றது என்னது article 0. அப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன வருது 3/3 மேட்ரிக்ஸ் வருதுன்றதுனால 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோவிங் மேட்ரிக்ஸ் பை வந்து ரிடக்ஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம மைனர் மெத்தட் பார்த்தோம். இப்போ ரிடக்ஷன் மெத்தட் பார்க்குறோம். ஸோ ரிடக்ஷன் அப்படின்றது என்ன மெத்தட் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு தமிழில் வந்து அது எப்படி கொடுத்துருக்கு 7 படி வடிவம். 7 படி வடிவம்னா ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கிற இந்த கார்னர் இருக்குல்ல ஒன்று இந்த மாதிரி டைப்பாவோ அல்லாட்டி
இந்த டைப்லேயோ இந்த ஃபார்ம்லேயோ இல்லாட்டி இந்த ஃபார்ம்லேயோ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம மேட்ரிக்ஸில் சில ஆப்ரேஷன் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு அதில் எந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு எந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட மாடுலஸ் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வருதோ அதை வச்சு நம்ம ரேங்க் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போதுமே என்ன பண்ணால் the first row first columnல உள்ள எலிமெண்ட் 1ஆவோ -1ஆவோ இருந்ததுன்னா நமக்கு அது வந்து என்னது ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதும். இப்போ இந்த எலிமெண்ட்ல இருக்கிற இப்போ இந்த செகண்ட் ரோல இப்போ 1 0 0 இந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணா இந்த 2வை எப்படி 0 பண்ணலாம், 2 - 2ன்னு எடுக்கும்போது நம்ம 0 எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 - 2ன்னு எப்போ வரும்னா 2ன்றது இது செகண்ட் ரோல இருக்கிற எலிமெண்ட். அந்த செகண்ட் ரோல இருக்கிற எலிமெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற எலிமெண்ட்டை 2ஆல மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணால் வர்றதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படி நம்ம பண்ணும்போது ஸோ அந்த என்ன ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறோமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அந்த இடத்துல மாற்றணும். நான் ரெண்டாவது ரோவை எந்த மாதிரி மாற்றுறேன் அப்படின்னா ரெண்டாவது ரோவில் இருக்கிற எலிமெண்ட்டை எப்படிலாம் மாற்றுறேன், ரெண்டாவது ரோவில் இருக்கிற எலிமெண்ட் -2 டைம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட். அப்போனா எனக்கு என்ன ஆகிடும்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட் எதுவுமே சேஞ்சஸ் ஆகலை. அப்போது செகண்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட் என்ன ஆகுது பார்க்கும்போது இந்த R2 இருக்கிற எலிமெண்ட் எப்படி எழுதுறோம், R2 - 2 × R1 அப்படின்ற அந்த ஆப்ரேஷன் நம்ம எழுதுறோம். ஸோ R2 2 - 2 × 1 becomes 0, -1 - 2 becomes -3, 3 - 2 becomes 1, 4 - 6 becomes -2. நெக்ஸ்ட் அதே மாதிரிக்கு நம்ம வந்து R3 எப்படி சேஞ்ச் பண்ணலாம், R3 ஈக்குவல் டு R3லேருந்து எப்படி மைனஸ் பண்ணுறோம், இங்கே வந்து 5 இருக்குது. அப்போ 5லேருந்து 5 மைனஸ் பண்ணால் என்ன ஆகிடும், நம்மளுக்கு அது 0 ஆகிடும். ஸோ இந்த R1ன்ற எலிமெண்ட்டை நம்ம வந்து 5 டைம்ஸால் மல்டிபிள் பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி எழுதிக்கணும். அப்போ 5 - 5 becomes 0, -1 - 5 becomes -6, 7 - 5 becomes 2, 11 - 15 becomes -4. இப்போ என்னது ரெண்டு எலிமெண்ட் தான் 0 வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இந்த எலிமெண்ட்டும் 0 வரணும் நம்மளுக்கு. ஸோ இந்த எலிமெண்ட்டும் 0 வரணும். அதில் மெயினாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இதில் இருக்கிற எந்த சேஞ்சஸும் வரக்கூடாது. அதனால இப்போ நீங்கள் இதில் சப்ராக்ஷன் கொடுக்கும்போது இங்கே இருக்கிற எலிமெண்ட்டு 0 ஆக்குறதுக்கு நீங்கள் வந்து ரோ 1க்கு போகக்கூடாது. இந்த இடத்துக்கும் இதுக்கும் நம்ம பண்ணாதான் ஆப்ரேஷன் வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் பண்ணாதான் எனக்கு 0 எலிமெண்ட் அப்படியே இருக்கும் அப்படின்றதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரோ 3யை எப்படி சேஞ்சஸ் பண்ணுறேன், ரோ 3 -6லேருந்து இதை 2ஆல மல்டிபிள் பண்ணால் மைனஸ், அதாவது இந்த ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடுது நம்மளுக்கு அது வந்து 0 ஆயிடுது. ஸோ இந்த மாதிரிக்கு எழுதிடணும். அப்போ 0 + 2 டைம்ஸ் ஆஃப் 0 becomes 0 only. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவும் அப்படியே இருக்கு, செகண்ட் ரோவும் அப்படியே இருக்குது. இப்போ தேர்ட் ரோ எலிமெண்ட் எப்படி இருக்கு, -6 மைனஸ் இது வந்து ப்ளஸ் கிடையாது மைனஸ் ஆஃப், சரியா, -2 × -3 becomes +6. அப்போ -6 + 6 becomes என்னது 0 ஆயிடுது. நெக்ஸ்ட்டு 2 - 2 becomes 0. நெக்ஸ்ட்டு -4 -2 becomes +4, இதுவும் 0 ஆயிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எனி 3/3 மேட்ரிக்ஸ், ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம அதுக்கு மாடுலஸ் போட்டால் இப்படி எல்லாமே ஒரு ரோ ஃபுல்லாகவே 0வாக இருந்ததுன்னா நம்ம மாடுலஸ் வேல்யூ ஆல்வேஸ் 0 தான் வரும். அப்படி தானே வெளியில் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது. அதனால டைரெக்டாக இப்போ என்ன பண்ணிக்கலாம், 2/2 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2/2 மேட்ரிக்ஸில் நீங்கள் வந்து இப்படி இருக்குது, ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் 0 இருக்குன்னா அது ரொம்ப ஈஸி. என்னது பிரைமரி டயகனல்ஸை மல்டிப்ளை பண்ணி செகண்டரி டயகனல் எடுக்கும்போது ஸோ அது வந்து எப்படி ஆகுது, ஒரு சிற்றணி கோவைக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 1 1 0 -3 எடுக்கும்போது அது எப்படி ஆகுது, 1 × -3 -0 which is equal to -3ன்னா வந்து it is not is equal to 0. அதனால ரேங்க் ஆஃப் A is equal to என்னது 2/2ல வருது அப்படின்ட்டு எடுத்து எழுதிக்கணும். செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் ரோமன் லெட்டர் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஏன்னு எடுத்துக்கிடுறோம். ஸோ என்ன பண்ணணும், நம்ம இந்த ஏறுபடி வடிவத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். இல்லாட்டி ரிடக்ஷன் மெத்தட் படி நம்ம எதெல்லாம் இந்த மாதிரிக்கு ஒன்று ட்ரையாகனல் ஷேப்பில் இல்லாட்டினா 2 எலிமெண்ட் இருந்து இந்த மாதிரி இருக்கிற ஷேப்பில் 0 வர்ற மாதிரியான அந்த சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட்டு மொத்தம் இது வந்து ஒரு 4/3 மேட்ரிக்ஸாக இருக்குது. அதனால்
ஃபர்ஸ்ட் இந்த 1ன்ற எலமெண்ட் இங்கே இருக்குன்றதுனால ரிமைனிங் எல்லாமே 0 பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ரேஷன் கொடுக்குறோம். ஸோ செகண்ட் ரோ அப்படின்னு எடுத்தோம்னா செகண்ட் ரோவில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட்டை அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணுற மாதிரிக்கு நம்ம வந்துட்டு எடுத்து எழுதியாச்சு. ஸோ தென் இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு. இப்போ இதில் வந்து சேம் எலமெண்ட்டே இருக்குன்றதுனால இந்த தேர்ட் ரோவை நம்ம எனக்கு 4ஆல் டிவைடு பண்ணி எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இது -1 1ன்னு இருக்குன்றதுனால அது வந்து எனக்கு செகண்ட் ரோக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணும்போது இங்கே வந்துடுது. ஏன்னா நம்ம வந்து கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் 0 பண்ணும்போது இது வந்து எனக்கு இதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இது பிக் நம்பர் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரிக்கு ஸ்மால் நம்பராக இருக்குது 1 -1 இருக்கிற நம்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸோ இந்த எலமெண்ட்ஸ்லாம் 0 பண்ணணும். இந்த எலமெண்ட் 0 பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணியிருக்கு. ஸோ R3 வந்து R3 மைனஸ் என்னது இங்கே 7 இருக்குது, அந்த 7ஐ 0 பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கு, இங்கே -1ன்னு இருக்குது, அதனால் அந்த -1 இருக்கிற மாதிரியான டேர்மெல்லாம் பண்ணியிருக்கு. இந்த -3 இருக்குது, அதே மாதிரிக்கு இந்த -1 கூட ப்ராசஸ் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு என்ன 0 பண்ணி இந்த மாதிரிக்கு ரோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் நமக்கு 0 பண்ணணும். ஸோ இதுவும் அதே மாதிரிக்கு என்னது டைரக்டா நம்ம வந்துட்டு என்னது இந்த ரெண்டுக்கும் நடுவில் பண்ணாதான் இந்த ரெண்டு 0மே என்னது ஈக்குவலாக இருக்க முடியும் அப்படின்றதுனால இதில் உள்ள இந்த டேர்மை 0 பண்ணும்போது கரெக்டாக நம்ம வந்துட்டு ரோ 3க்கும் ரோ 4க்கும் நடுவில் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இது ரிடக்ஷன் மெத்தட் படி வந்துடுச்சு, அந்த ட்ரையாங்குலர் ஃபார்மில் வந்துடுச்சு அப்படின்றதுனால இப்போ எனி 3x3 மேட்ரிக்ஸு அடுத்து 2x2 மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3x3 எடுத்தானாலே இந்த ரோவில் 2 எலமெண்ட் 0 ஆகுது, ஒரே ஒரு இல்லாட்டி இதே வச்சுக்கலாம். இந்த காலமில் 2 எலமெண்ட் 0 ஆகுது, 1 இருக்குது. ஸோ அது இருக்கிற இந்த எலமெண்ட் இருக்கிற ரோவும் காலம் தவிர ரிமைனிங் எடுத்தோன்னா அதுக்கு மாடுலஸ் வேல்யூ எடுக்கும்போது என்ன ஆகுது, +2 வருது, 2 - 0 2 வருது. ஸோ விச் இஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்குன்றதுனால ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 3ன்னு டைரக்டாக எடுத்துக்க வேண்டியது. செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட் ரோமன் லெட்டர் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஏன்னு எடுத்துக்கிடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதே மாதிரிக்கு ஏறுபடி வடிவத்துக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே வந்து எங்கேயாவது +1 -1 இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல -1 இருக்குன்றதுனால அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரோ 3 ரோ 1க்கும் ரோ 1 ரோ 3க்கும் எடுத்துட்டு வரோம். ஸோ ரோ 1 அந்த இன்டர்சேஞ்ச் சிம்பிள் இதுதான். ஸோ அதை போட்டு எடுத்த பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த -1க்கு கீழே இருக்கிற இந்த 2ஐயும் 0 பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், இந்த -1 வச்சு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணோம். ஸோ 2 -2 அப்படின்னு வரலாம். அப்போ 2 × R1 அந்த மாதிரிக்கு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்து எழுதி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல 0 பண்ணிக்கிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த எலமெண்ட்டை 0 பண்ணோம். ஸோ இதில் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ இதை 2ஆல் இதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணாலும் இதுவும் சேமாக வருது, இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணாலும் சேமாக வருது. ஸோ அதனால் இந்த இடத்துல R3 மேட்ரிக்ஸ் வந்து என்ன எப்படி எழுதுறோம், R3 - 2 × R2 அந்த மாதிரி நம்ம எழுதும் போது அது அந்த R3 வந்து என்னது 0 ஆகுது. எதுக்கு R3 வந்து எடுக்கும்போது அதுக்கு முந்தின எலமெண்ட் எடுக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த 2 0 இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எந்த காரணத்தை கொண்டு சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால ஒன்ஸ் வந்து இந்த 2 0 ஆனபோது இந்த 2க்கு நடுவில் தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஆப்ரேஷன் அந்த இடத்துல அப்ளை பண்ணி எழுதும் போது நம்மளுக்கு வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்துடுச்சு. ஸோ ரிடக்ஷன் ஃபார்முக்கு வந்துடுச்சு அப்படின்றதுனால அதில் நீங்கள் என்னது எனி 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக எடுக்கிறதுக்கு எப்போதுமே வந்துட்டு என்னது ஒன்று 3 எலமெண்ட்டா, இந்த 3 எலமெண்ட் 0 இருக்கிறது எடுக்கக்கூடாது, ஒரு எலமெண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு இதுக்கு நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுக்கு மாடுலஸ் வேல்யூ 0 வராது. அதனால ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3 அப்படின்னு எடுத்து எழுதிடணும். தேர்ட் கொஸ்டின், ஸோ ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் பை காஸ்-ஜோர்டன் மெத்தட். ஸோ காஸ்-ஜோர்டன் மெத்தட் அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டின் என்னது, இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. காஸ்-ஜோர்டன் மெத்தட் அப்படின்னா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும், எப்போதுமே இன்வர்ஸ் எழுதும் போது ஸோ A × I அப்படின்ற ஃபார்மேட்டில் எடுக்கணும். A × I கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கணும். ஐன்றது யூனிட் மேட்ரிக்ஸு, இது 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குன்றதுனால 2x2 யூனிட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸை யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குண்டான ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கிறது இன்வர்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை இப்போ எனக்கு ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். லெட் A = இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்மேட்டில் எடுத்து எழுதணும். ஏன்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மேட்டில் நம்ம எடுத்து எழுதணும். இது 2x2 மேட்ரிக்ஸ்ன்றதுனால 2x2 யூனிட் மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்து எழுதிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட்டு இந்த எலமெண்ட் 1 ஆகணும்.
ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணாமல் எல்லாமே வந்துட்டு ப்ராசஸாக பண்ணணும். ஸோ இந்த ரோ 1 நான் என்ன எப்படி எழுதுறேன் அப்படின்னா ரோ 1 இஸ் ஈக்குவல் டு ரோ 1 டிவைட் பை 2. ஏன்னா 2வை 2ஆல் டிவைட் பண்ணும்போது விச் இஸ் ஈக்குவல் டு 1 வரும். அதனால் இல்லாட்டி 1/2 இன்ட்டு R1 எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 2/2 பிகம்ஸ் 1, இது மைனஸ் 1/2, இந்த இடத்துல 1/2 வரும், இது 0 வரும். ஸோ செகண்ட் ரோ அப்படியே இருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ இது வந்து ஈக்குவல்னு எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், செகண்ட் எலமெண்ட் எப்போதுமே ஒரு யூனிட் மேட்ரிக்ஸை நம்ம வந்துட்டு என்னது ஒரு மேட்ரிக்ஸை யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் இது 1ஆக மாற்றணும், நெக்ஸ்ட் இது 0வாக மாற்றணும், நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் 0, அப்புறம் இதை 1ஆக மாற்றணும். இந்த மாதிரி ப்ராசஸ் போனோம். ஃபர்ஸ்ட் 1ஆக கன்வெர்ட் பண்ணியாச்சு, இப்போ இதை நம்ம 0வாக மாற்றணும். ஸோ இது வந்து 0 மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் ஈஸியாக, ரோ 2வை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன், ரோ 2லேருந்து மைனஸ், ஏன்னா இது வந்து 5 மைனஸ் பண்ணணும். ஸோ R1ல ஆல்ரெடி 1 இருக்குன்றதுனால 5 இன்ட்டு R1 எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது 5 மைனஸ் 5 பிகம் 0. ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கு எழுதிக்கோங்க. செகண்ட் ரோ என்ன ஆகுது, 0வாக மாறிடுச்சு. அப்புறம் -2 மைனஸ் 5/2 வருதா, -2 மைனஸ் 5/2 அப்படின்னு எழுதும் போது ஸோ அதை வந்து என்ன பண்ணோம், இந்த எழுதிக்கோங்க -2 மைனஸ் 5/2. ஸோ வந்து எடுக்கும்போது -9/2 வருது. மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்றது ப்ளஸில் மாதிரி தான். அப்போ என்ன ஆகுது, -5னா ப்ளஸ் 1/2 வருது. இது ப்ளஸ் 1/2. நெக்ஸ்ட்டு 0 R2 0 மைனஸ் 5 டைம்ஸ் ஆஃப் 5/2 வருது, விச் இஸ் ஈக்குவல் டு -5/2 வருது. நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் 0 பிகம்ஸ் 1 தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட்டை 0 பண்ணணும். ஸோ இந்த எலமெண்ட் இதில் -1/2 இருக்குது, இது +1/2 இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துலையும் 1 + 0ன்றது 1 தான் வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், இந்த எலமெண்ட்டை 0 பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா R1 ஈக்குவல் டு R1 + R2ன்னு எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 1 + 0 becomes 1 only. half minus half plus half becomes 0 வந்துடுச்சு. 1/2 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1/2 மைனஸ் 5/4 வருது. 1/2 மைனஸ் 5/4 எடுத்தோன்னா 5/2 எடுத்தோன்னா -4/2 விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு -2 வருது. அப்போ வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு -2 வருது. நெக்ஸ்ட்டு 1 ரெண்டையும் ஆட் தானே பண்ணுறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 1 வருது. ரோ 2வை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட் நம்மளுக்கு 1 வரணும். ஸோ இந்த எலமெண்ட் என்ன பண்ணலாம், 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 1 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எடுக்கிற ஆப்ரேஷன் என்னது, ரோ 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரோ 2 அந்த மாதிரிக்கு எழுதிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து சேமாகவே இருக்குது. செகண்ட் ரோ வந்து 2ஆல் மல்டிபிள் ஆகும்போது இது 1 ஆகுது, இது -5 ஆகுது, இது 2ஆக மாறிடுது. அப்போ இங்கே யூனிட் மேட்ரிக்ஸ் வந்துடுச்சா, விச் இஸ் ஈக்குவல் டு என்னது I into A inverse தான் இருக்குது. Hence A inverse is equal to -2 1 -5 2. இது வந்து என்னது, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து A inverse கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், A or I. ஸோ இது வந்து 3/3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால என்ன பண்ணோம், 3/3 யூனிட் மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கலாம். 0 0 0 1 0 0 0 1. இப்போ என்ன பண்ணோம், இந்த மேட்ரிக்ஸை யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்னது இன்வெர்ஸாக மாறிடும். ஆல்ரெடி இதில் 1 தான் இருக்குது. அப்போ இதில் இந்த எலமெண்ட்டை 0 பண்ணுறதுக்குண்டான ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரோவை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதில் வந்து என்னது 0வாக மாறணும். 0வாக மாறினா என்ன பண்ணிக்கலாம், R2 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ரோவை R2 மைனஸ் R1 எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு 1 - 1 பிகம்ஸ் 0ன்னு வந்துடுது. அதே மாதிரிக்கு R3 இஸ் ஈக்குவல் டு ரோ 3லேருந்து 6 டைம்ஸ் ஆஃப் R1 மைனஸ் பண்ணுற மாதிரிக்கு இந்த மாதிரி பண்ணனா என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ 1 - 1 பிகம்ஸ் 0. நெக்ஸ்ட்டு 0 மைனஸ் ஆஃப் -1 பிகம்ஸ் +1. நெக்ஸ்ட்டு -1 - 0 பிகம்ஸ் -1 தான். நெக்ஸ்ட்டு
0 minus 1 becomes minus 1. 1 minus 0 becomes 1. 0 minus 0 becomes 0. Okay, next 6 minus 6 becomes 0. Minus 2 minus 6 becomes minus 8. 6 minus 6. Minus 2 minus of minus 6 na plus 6 வருது. அதனால minus 2 plus 6 becomes plus 4. Minus 3 0 becomes minus 3. Next 0 minus 6 becomes minus 6. Minus 6. Next 0 minus 0 becomes 0. 1 minus 0 becomes 1. இப்போ என்ன பண்ணணும் 1 0 0 வந்துடுச்சு. இந்த எலிமெண்ட் 0 பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக இந்த ரெண்டே ஆட் பண்ணனா என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ ஆனால் என்ன நம்மளுக்கு இதில் வேறு எது 1 வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே வந்து R1 ஸோ R1 நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா R1 + R2 அந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ R1 மட்டும் இப்போ எப்படி சேஞ்ச் ஆகுது 1 + 0 becomes 1 only. -1 + 1 becomes 0. 0 plus minus இது -1 இது வந்து 1னா இது என்னது 0 ஆகுது. நெக்ஸ்ட் 0 plus 1 வந்து 1 மாறுது இது 0. நெக்ஸ்ட் ரோ 2ம் ரோ 3யையும் அப்படியே எடுத்து எழுதிட்டு வேண்டாம். இப்போ என்ன பண்ணியாச்சு இந்த எலமெண்ட் இதுக்கப்புறம் என்னது 1 0 0 0 1 0. இப்போ இந்த எலமெண்ட் நம்ம 0 பண்ணுறதுக்கு உண்டான வேலையை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த எலமெண்ட் 0 பண்ணும்போது நம்மளுக்கு என்னது இதில் உள்ள ஜீரோஸில் சேஞ்சஸ் வரக்கூடாது அப்படின்றதுனால ரோ 2க்கும் ரோ 3க்கும் நடுவில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ அப்படின்னா தான் அந்த என்ன ஆகாது இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆல்சோ சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ என்ன பண்ணுறோம் 4 இது வந்து எனக்கு 0 ஆகணும். அப்போ R3 is equal to R3 minus 4 times of R2 இந்த மாதிரி எழுதணும்னா அப்போ என்ன ஆகுது 0 minus 0 becomes 0 தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ வந்து என்ன ஆகுது செகண்ட் ரோவும் அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். தேர்ட் ரோ மட்டும் 0 minus 0 becomes 0. 4 minus 4 becomes 0. நெக்ஸ்ட் -3 என்னது ரோ 3 minus 4 times of row 2. ஸோ 4 times of minus 4 into -1 becomes +4 வரும். -3 + 4 becomes +1 வருது. ஓகேவா +1. நெக்ஸ்ட் இது என்னது -6 minus of minusனா plus அப்போ வந்துட்டு இந்த -2 வருது. -6 + 4 becomes -2. அப்புறம் 0 minus 4 becomes -4. நெக்ஸ்ட் 1 minus 0 becomes 1. ஓகேவா அடுத்தது என்னது இப்போ என்னது இந்த ரெண்டு எலமெண்ட்டும் 0வா மாறணும். ஸோ இது வந்து என்னது இந்த ரோ 1 is equal to ரோ 1 plus ரோ 3. ரோ 2 equal to ரோ 2 plus ரோ 3 அந்த மாதிரிக்கு எழுதிக்கோங்க. அப்போ என்னது ரோ 1 is equal to என்னது ரோ 1 ஏன்னா -1 + 1 becomes என்னது நம்மளுக்கு 0 ஆகும். அதே மாதிரிக்கு இந்த ரெண்டு ஆப்ரேஷனும் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்னது இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். ஸோ 1 0 0 0 1 0 நல்லா பார்த்துக்கோங்க. ரோ 1 is equal to 1 + 0 becomes 0. 0 + 0 becomes 0 தான். -1 + 0 becomes 0. -1 + 0 is equal to 0. 1 + 0 சேம் தம் வந்துடுச்சா. நெக்ஸ்ட் ரோ 3 அப்படியே எழுதிக்கிட வேண்டியதான். அதுக்கப்புறம் 0 minus 2 becomes -2. 1 minus 4 becomes -3. 0 plus 1 becomes 1. ஓகேவா நெக்ஸ்ட் -1 minus 2 becomes -3. 1 minus 4 becomes -3. 0 plus 1 becomes 1. -2 -4 1. அப்போ இப்போ வந்துட்டு எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு I A inverse கன்வெர்ட் ஆயிருக்கு. hence A inverse is equal to what -2 -3 1 -3 -3 1 -2 -4. next question. ஸோ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ நான் சொன்ன மாதிரி இது 3x3 மேட்ரிக்ஸ். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏ பார் ஐன்ற ஃபார்முலா எழுதணும். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிட்டு ஸோ 3x3 யூனிட் மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸை யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸாக பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற எலமெண்ட் 1 இருந்ததுன்னா அப்படியே விட்டுட்டு மற்ற 2 எலமெண்ட்டும் 0 பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து வித் ரோ 1 மேட்ரிக்ஸ், அந்த ரோ 1 எலமெண்ட்டை வச்சு நீங்கள் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட் 0 பண்ணணும், நெக்ஸ்ட் இதை 1 பண்ணணும், அதுக்கப்புறம் இது 0 பண்ணணும். ஸோ இது ஆல்ரெடி 0, இந்த எலமெண்ட் 1 பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது 0க்கு போகணும். ஸோ இந்த என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட்டு இந்த 2ஐயும் 0 பண்ணியாச்சா, 0 பண்ண பிறகு என்ன, இது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் 0வாக தான் இருக்குது, இதுவும் 1ஆக தான் இருக்குது. அப்போ இந்த எலமெண்ட்டை 0 பண்ணுறதுக்கு உண்டான அடுத்த ப்ராசஸ் பண்ணுறீங்க. ஸோ அது பண்ண பிறகு என்ன ஆகுது, இப்போ இங்கே வர்றீங்க, இந்த 2 என்னது நம்ம 0 பண்ணணும். ஸோ அந்த 2ஐயும் 0 பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்கு என்னது, இதில் இருக்கிற எலமெண்ட் கூட நம்ம வந்து பண்ணணும். அப்படின்னா தான் இதில் வந்து 0 இருக்குன்றதுனால மற்ற எலமெண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகாது. ஸோ அது மாதிரிக்கு நீங்கள் பண்ணிட்டு அந்த ரோ 3 கூட நம்ம பண்ணிட்டு -1 இருக்குது. ஸோ இந்த ரோ 3ஐ நம்ம வந்து நெகட்டிவால மல்டிபிள் ஆகும்போது, நெகட்டிவ் 1ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுது, ஸோ யூனிட் மேட்ரிக்ஸும் இருக்குது, ரிமைனிங் மேட்ரிக்ஸை இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை நம்ம வந்து எடுத்து எழுதுறோம். இதுதான் வந்து என்னது இன்வெர்ஸ். இந்த மாதிரி காஸ் ஜார்டன் மெத்தடில் ஏ இன்வெர்ஸை இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணுன்றதை இதில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த காஸ் ஜார்டன் மெத்தட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்குது. என்ன ஸ்டூடெண்ட், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.